மாவட்டம் வருசநாடு சுற்றுவட்டார பகுதிகளில் வனத்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மலை கிராம மக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தேனி மாவட்டம் வைகை ஆறு உற்பத்தியாகும் வருசநாடு வனப்பகுதியில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3 தலைமுறைக்கும் மேலாக 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் வசிக்கக்கூடிய பகுதியை கடந்த 2011ஆம் ஆண்டு வன உயிரின சரணாலயமாக மத்திய அரசு அறிவித்து அதன் தொடர்ச்சியாக 2017ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலை கடந்த 2021ஆம் ஆண்டுல இந்த மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் வனச்சரகங்களை இணைத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகமாக அறிவிப்பு வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் அதுவரை நடைமுறையில் இருந்த வனச்சட்டங்கள் அனைத்துமே மிக கடுமையாக மாறியது. உதாரணத்துக்கு சொல்லணுமா, இந்த பகுதியில் ஏற்கனவே தமிழக அரசின் மூலமாக பல்வேறு வளர்ச்சி பணிகள், அதாவது சாலையாகட்டும், சிமெண்ட் ரோடாகட்டும், ஐஏஒய் வீடு, தொகுப்பு வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை அந்த பகுதி மக்கள் பெற்று வந்தாங்க. ஆனா அந்த பணிகளை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி வனத்துறையில் முட்டுக்கட்டை போட்டு வந்தாங்க. இதுல ஒரு படி மேல போய் இந்த பகுதியில ஆழ்துளை கிணறு அமைக்கணும்னா கூட வனத்துறையிட்ட அனுமதி வாங்கினா மட்டுமே பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. இதனால இந்த பகுதியில வாழ முடியுமா என்ற அச்சத்தோட இந்த பகுதி மலைக்கிராம மக்கள் வசிச்சு வந்தாங்க. இப்ப ஏற்கனவே அச்சத்தோட வாழ்ந்து வரும் மக்களுக்கு பேரிடி விழுகும் வகையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை வெளியிட்டுச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பாக்குறப்ப அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் விவகாரத்தில் எந்தவித பாரபட்சமும் எந்தவித கருணையும் காட்டக்கூடாது. தேவைப்பட்டால் அதற்கு துணை ராணுவ படையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பு இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய 3 தலைமுறையாக வசிக்கக்கூடிய மக்களுக்கு பேரிடியாக இருந்தது. இதனை தொடர்ந்து இந்த பகுதியை நம்ம மீண்டும் நம்ம வாழ்வாதாரம் போயிருமே, இதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தாங்க. இந்த சூழ்நிலையில 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு ஆதரவாக கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள 150க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த மலை கிராம மக்களுக்கு ஆதரவாக இன்று கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வராங்க. இதன் காரணமாக கடமலை மயிலை ஒன்றியத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இன்று ஃபுல்லாமே வெறிச்சோடியா காணப்படுகிறது. கடைகள்லாம் அடையப்பட்டு வெறிச்சோடியா இருக்கு. இந்த போராட்டம் முதற்கட்டமாக இன்னைக்கு அரசுக்கு கவன ஈர்ப்பு செய்யும் விஷயமாக தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசு எங்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்யும் பட்சத்துல எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். அதை செய்யாத பட்சத்துல இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நாங்க கொண்டு செல்வோம் மலைக்கிராம மக்கள் அறிவிச்சுள்ளாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.